பாவிகளாகிய நம்மை நேசித்து ஏற்றுக்கொள்கிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் 51:9. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். துதிக்க ஏசாயா 41:9. நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஆண்டவரை நேசிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளில் ஜெபிக்க வேண்டியது, கர்த்தர் வெறுக்கிற அருவருக்கிற பாவங்களிலிருந்து பரிபூர்ணமான விடுதலையை நமக்கு தந்து நம்மை சுத்திகரித்து அவருக்கு சொந்தமாக நம்மை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த நாளில் வாஞ்சியோடு காத்திருந்து ஜெபிக்கலாம். மேலும் நம்முடைய குடும்பத்திலும் நமக்கு அறிமுகமானவர்களிலும் ரட்சிக்கப்படாத நபர்களுக்காக அவருடைய ஆத்ம மீட்புக்காக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். நம்முடைய திருச்சபையில் பரிசுத்த குலைச்சலாக்குகிற காரியங்கள் நடக்காதபடிக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய திருச்சபையிலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்றும் அதற்காகவும் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். துதிக்க வேண்டியது, இவ்வுலகில் 850 கோடி மக்களுக்கும் அதிகமானோர் இருக்கையில் கர்த்தருடைய கண்கள் நம்மை கண்டு நம்மை தேடி வந்து நம்மை இரட்சித்து தம்முடைய சொந்த ஜனமாக மீட்டு கொண்டதை எண்ணியும், அவர் நம்மை தெரிந்து கொண்டதற்காகவும் அவர் நம்மை நேசித்து நம்மை தம்முடைய ஜனமாக சேர்த்து கொண்டதற்காகவும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை மனதார நன்றியோடு ஸ்தோத்தரித்து உயர்த்தலாம்.